பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் கூட வாசிக்கப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதான வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் தொடங்கி 22ஆம் அதிகாரம் முடிய. 19ஆம் அதிகாரத்திலேயும் கூட யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தன் வீட்டிலே சமாதானத்தோடி திரும்பி வந்திருந்த போது ஞான திருஷ்டிக்காரனாகிய அனன்யாவின் குமாரனாகிய ஏகு இப்படியாக ராஜாவை நோக்கி சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? அப்படி செய்யும் போது கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருக்குமே என்று சொல்லி, ஆகிலும் நீ விக்கிரக தோப்புகளையும் வேறு தேவர்களையும் உன்னிடத்திலிருந்து அகற்றியபடியினால கர்த்தர் உன்மேல் பட்சமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கேள்விப்பட்ட யோசபாத்தும் கூட நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். எல்லா இடங்கள்லையும் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார் என்கிறதான ஒரு காரியத்தை சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது உங்களுக்கு இருக்க வேண்டும். முகதாட்சியம் பார்த்து அல்ல, கர்த்தரிடத்தில் அநியாயமும் இல்லை, முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்துல செல்லாது. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்து ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நியாயாதிபதிகளை லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலின் வம்ச தலைவர்களிலும் சிலரை தேர்ந்தெடுத்து இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதோடு கூட உத்தமனுக்கு கர்த்தர் துணை இருக்கிறார் என்கிறதான காரியத்தோடு கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் ஒரு ஆலோசனையையும் யோசபாத் சொல்லுகிறத நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். 20ஆவது அதிகாரத்திலையும் கூட மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறத குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க யுத்தம் பண்ண வருகிறாங்கன்னு உடனே யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவிக்கிறார். அதோடு கூட யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடி வந்து 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எங்கள் பிதாக்களின் தேவனே என்று ஆரம்பித்து, நீர் அல்லவோ எங்க கூட இதுவரைக்கும் நின்றிருக்கிறீங்க, யாரும் எங்களை எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வந்தது நீங்க தானே என்று சொல்லி கர்த்தரை புகழ்வதோடு கூட இந்த போர் காரியங்கள்லையும் கூட கர்த்தர் அவர்களோடு இருக்கும்படியாக ஒரு விண்ணப்பத்தை செய்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா சபையில் நடுவில் இருந்ததான யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி இப்படியாக அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். நீங்க பயப்படாம இருங்க, கலங்காம இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அவர்கள் எல்லாரும் அந்த போருக்கு தயார்பட்டு போகிறார்கள். அப்பொழுது யோசபாத் இப்படியாக போருக்கு புறப்பட்டு போகையில் ஜனங்களை பார்த்து இப்படியா சொல்றார், யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க பாடி ஒரு சைட் துதி நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் அங்க போரையும் கூட செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போரிட கர்த்தர் யோசபாவுடன் இருந்து அவர்களும் கூட அந்த போர்ல வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து 3 நாட்களும் ஆயுமே அங்கிருந்ததான பொருட்களை அவங்களால கொள்ளையிட்டு முடியவில்லை. அந்த அளவுக்கு பெரிதான அளவுக்கு அங்க பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 4ஆம் நாளிலே அவர்கள் பெராக்காவிலே கூடினார்கள், அங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று பார்க்கலாம். ஸோ இப்படியாக தாங்கள் வெற்றி பெற்றதையும் கூட அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் கர்த்தருக்காக அந்த காரியங்களை செய்ததையும் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அவரும் கூட ஆசாவின் வழியிலே யோசபாத்தும் கூட நடந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் கூட மேடைகளை அவன் தகர்த்து போடவில்லை. கடைசி பார்த்தீங்கன்னா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனா இருந்த அகசியாவின் ராஜாவோடு கூட தோழமை பண்ணி தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். ஆனாலும் கூட நீ அகசியாவோடு கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்று சொல்லி அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போகக்கூடாமற் போயிற்று என்று எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னதையும் கூட நம்ம பார்க்கலாம். 21ஆம் அதிகாரத்திலையும் கூட யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பிறப்பாக
அவனுடைய குமாரனாகிய யோராம் ராஜாவானான் என்று சொல்லி பார்க்கலாம். யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செபதியா என்னும் சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரராக இருந்தார்கள். ஸோ இவருடைய தகப்பனும் கூட வெள்ளியும் பொண்ணும் உச்சிதமான எல்லா காரியங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். யோராம் சேஷ்டபுத்திரனாக இருந்தபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். யோராமும் கூட தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பாக அவனுடைய சகோதரர்களையும் கூட பட்டயத்தினால் கொன்று போட்டு பிறகு அவன் ராஜாவாகிறான் என்பதை குறித்தும் நம்ம பார்க்கலாம். அவனுக்கு 32 வயதாக இருந்தது அவன் ராஜ்யபாரத்தை ஏற்ற போது என்றும் பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியில ஆகாபின் வீட்டாரை போல அவனும் கூட துன்மார்க்கமான வழியில கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதோடு கூட ஆகாபின் குமாரத்தி தான் அவனுக்கு மனைவியாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரனுக்கும் ஒரு உடன்படிக்கை வைத்திருந்தார் இல்லையா? இப்படியாக அவர் பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று தாவீதுக்கு சொன்னதின் பிரகாரமாக அவர்களுடைய வம்சத்தை அவர் அழிக்க சித்தமில்லாதிருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து யோராமும் கூட போருக்காக தயாராகிறான். போருக்கு தயாராகி போர்லையும் கூட வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்கலாம். அவன் ஏதோமியரை அவர்களுடைய ரத தலைவர்களையும் அவன் முறியடித்து போடுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூதாவுடைய கையின் கீழிருந்து ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பின்னி பிரிந்தார்கள். அக்காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். ஸோ தேசம் எங்கும் கலகமாகவும் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். யூதாவுடைய மலைகளில் மேடுகளை அவன் உண்டாக்குகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்து சேர்கிறது. அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய தகப்பனாக தாவீது தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரையும் உன் சகோதரையும் கொன்று போட்டபடியினால் கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவியையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும் மட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை அவன் பார்க்கிறான். பார்த்து இந்த காரியம் அப்படியே நடந்தது என்பதையும் கூட 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனமானது ஊர்ஜிதப்படுத்துகிறதாக இருக்குது. அவருடைய வார்த்தையிலிருந்து தீர்க்க தரிசனமாக வந்த காரியங்கள் எல்லாமே நடந்தேறியது என்றும் பார்க்கலாம். ஸோ அவருடைய பிள்ளைகளும் மனைவிகளும் கூட பிடித்து போகப்படுகிறார்கள். அவனுடைய குமாரரில் யோவாகாஸ் என்னும் பேருள்ள அவனுடைய இளைய குமாரன் மாத்திரம்தான் மீதியாக இருந்தான். அதற்கப்புறம் அவரும் கூட குடல் வியாதியினால மரித்து போகிறத நம்ம பார்க்கலாம். ராஜாக்களின் கல்லறைகளிலே அவன் அடக்கம் பண்ணப்படவில்லை என்பதையும் குறித்து இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கலாம். 22ஆம் அதிகாரத்திலையும் கூட அகசியா ராஜாவாகிறத நம்ம பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா அவன் அரசாளுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் 22 வயதாக இருக்கும்போது ராஜாவாகிறார். ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் இவரும் துன்மார்க்கமாய் நடக்கிறார். அவனுடைய தாயாகிய அத்தாலியால் இவங்க இவனுக்கு ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறாங்க. துன்மார்க்கமான ஆலோசனைகளை அவனுக்கு கொடுக்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஆகாபின் குடும்பத்தாரை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை இவர்கள் செய்கிறார்கள். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரனாகவும் இந்த ஆகாபின் குடும்பத்தார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம். ஸோ இப்போ யோராமுக்கு காயமாயிடுது. காயமான பின்பாக இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகத்திலையுமே இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அவருக்கு கொஞ்சம் காயங்களான பின்னாடி அவர்கள் போய் இப்படியாக இஸ்ரேலில் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது அந்த நாட்களில் அவர்கள் போய் ராஜாக்கள் அடிபட்டுச்சுன்னா அவங்க இலைப்பாறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அகசியா யோராம் இடத்திற்கு வந்தது அவனுக்கே அது கேடாக மாறிவிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். எகு என்னும் நிம்சியின் குமாரன் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிப்பதற்காக வருகிறார். ஸோ எகு ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கிறார்.
அங்கே பார்க்கும்போது அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களும் அகசியாவுடைய சகோதரர் அவர்களுடைய குமாரையும் பார்த்து அவர்களையும் கொன்று போடுகிறார். ஸோ இப்போ அகசியாவை தேடுறாங்க. அகசியா போய் சமாரியாவில் ஒளிந்து கொண்டிருந்தான். யெகூவின் இடத்துல அப்புறம் அகசியாவை பிடித்து கொண்டுட்டு வருகிறார்கள். ஸோ அகசியாவையும் அவன் கொன்று போடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தா யோசபாத்தின் குமாரன் இவர் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அகசியாவின் தாயாகிய அத்தாலியல் பார்க்குறாங்க. தன்னுடைய குமாரன் இறந்து போனதை கண்டபோது இனி யாரும் இந்த இடத்துல ராஜாவாக இருக்கக்கூடாது என்று சொல்லி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் அவள் சங்காரம் பண்ணினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அத்தாலியால் தான் தேசத்தையும் கூட ஆண்டு வந்தாங்க என்று பார்க்கலாம். யோசேபியாத் என்னும் ராஜாவின் குமாரத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை கண்டெடுத்து அவங்கள தனியாக ஒழிச்சு வச்சு அவங்க வளர்க்குறாங்க என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம். இந்த யோசேபியாத் பார்த்தீங்கன்னா அகசியாவின் சகோதரியாக இருந்தாள் என்றும் பார்க்கலாம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியும் கூட நாளைய தொகுப்பில் பார்க்கலாம். God bless you all.